ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.5 10வது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 10வது கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்க. ஒரு மின்சுற்று கோட்பாட்டின்படி சிடி என்ற நேரிய சுற்று சி ஆஃப் ஏடி1 கூட்டல் பிடி2 இஸ் ஈக்குவல் டு ஏசி ஆஃப் டி1 கூட்டல் பிசி ஆஃப் டி2 என பூர்த்தி செய்கிறது. மேலும் இங்கு ஏபி ஆகியவை மாறிலிகள் எனில் சி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 3t ஆனது ஒரு நேரிய சுற்று என காட்டுகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இது கொஷினில் கொடுத்துக்கிறது இதுவும் எடுத்து எழுதிக்கோங்க. அப்போ பாருங்கள், சி ஏடி1 கூட்டல் பிடி2 இஸ் ஈக்குவல் டு ஏசி டி1 கூட்டல் பிசி டி2. அதுக்கப்புறம் இது சொல்லியிருக்காங்களே சி ஆஃப் டி பார்த்திங்கன்னா 3tன்னு அர்த்தம். அப்போ எண்ணுங்க. அப்போ இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கணும். நம்ம கரெக்டாக தப்பாக நம்ம ஆன்சர் பார்க்கணும். அப்போ இது எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு சி ஆஃப் ஏடி1 கூட்டல் பிடி2. அப்போது சி ஆஃப் டி பார்த்திங்கன்னா 3t. அப்போ இந்த சி ஆஃப் இது சி, இது டி, அதனால் சி ஆஃப் டி மெத்தடில் இருக்குதுங்களா, அதனால இது 3tன்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போது இது டி குத்துக்கிறது அப்படியே வரும். இந்த இடத்துல சிக்கு பதிலாக 3ஆக மாறிடும். அப்போது 3 ஏடி1 கூட்டல் பிடி2ன்னு வரும். அப்போ இது நீங்கள் உள்ளே பெருக்கிட்டிங்கன்னா என்ன வரும், 3ஏடி1 கூட்டல் 3பிடி2ன்னு வரும். அப்போ இது ஃபஸ்ட்டு சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்ஹெச்எஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஏசி டி1 கூட்டல் பிசி டி2. அப்போ பாருங்கள், இங்கே சிடி 3tன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த சிடிக்கு பதிலாக நம்ம 3tன்னு எடுத்துக்கலாமா. அப்போ 3t எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஏ வருதுங்களா, 3ஏடி1 வரும். அதே மாதிரி இதுவும் 3ஏடி2ன்னு வரும். அப்போ இது ரெண்டாவது சமன்பாடு. அப்போ ஃபஸ்ட்டு சமன்பாடு ரெண்டாவது சமன்பாடு சமமாக வருதுங்களா. அப்போது எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ரெண்டுமே சமம். அதனால் 1 மற்றும் 2லிருந்து சி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 3t நேரிய சார்பாகும் என நிரூபிக்கப்பட்டது. புரிஞ்சுதுங்களா. அவ்வளோதான், இது 10வது ஆன்சர். இதோட பயிற்சி 1.5 கூட உங்களுக்கு முடியுது.